உன் பலத்துக்கு மிஞ்சினது, உன் ஞானத்துக்கு மிஞ்சினது, உன் தகுதிக்கு மிஞ்சினது, உன் வருமானத்துக்கு மிஞ்சினதை கர்த்தர் செய்வார். இப்ப நீ எதை தொட்டாலும் என்ன பண்ணாது? விளங்கும். விளங்காதவன் சொல்லியிருந்தானா இனி நீ தொடர்றதெல்லாம் விளங்கும். ஆமென். நீ நடந்து வந்த விதங்களை மற்றவர்கள் பார்த்து பிரமித்து போக முடியாத அதிசயங்கள் மத்தியில் உன்னை நடத்த போகிறான். ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் உங்களோடு, உங்கள் மத்தியில், உங்க குடும்பத்துல, உங்களுக்குள்ள இருக்க போகிறார். அதனால சொல்றாரு, நீ எதெல்லாம் இறந்தியோ, எதெல்லாம் உனக்கு கிடைக்காம தடைப்பட்டதோ, எதெல்லாம் ஏங்கி 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 நின்று, இல்லை எங்கெல்லாம் விழுந்து விழுந்து நீ அவமானப்பட்டியோ, தள்ளப்பட்டியோ, ஒதுக்கப்பட்டியோ, காயப்படுத்தப்பட்டியோ, அது எல்லா நிலைமையும் மாற்றி கர்த்தர் உன்னை யோவேல் தீர்க்கதரிசனம் 2:25 பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்பவும் அளிப்பேன். ஆனால் சொல்ற, எதெல்லாம் தடைப்பட்டதோ, எதெல்லாம் தாமதப்பட்டதோ, எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து நடக்காம போச்சோ, எதெல்லாம் உங்களை கை மீறி போச்சோ, எதெல்லாம் உங்க கை நழுவி போச்சோ, எதெல்லாம் நடக்கும் நினைச்சு நடக்காம நீங்க தோத்து போத்து எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காம இருக்கான்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் சமானமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வருடத்துல, இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலிருந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில இதுவரை நடந்த அந்த நாட்கள்ல செய்த தவறுனால இருக்கலாம், நீங்க உங்களுடைய அலட்சியினால, கீழ்ப்படியாமையினால இருக்கலாம். ஆனா சொல்றாரு, அதெல்லாம் எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் மறுபடியும் நான் என்ன பண்ண வரும், உனக்கு திரும்பி கொடுக்க போறேன்றார். ஆமேன். எவ்வளவு பெரிய வார்த்தை. ஆமேன். கையை கூட தட்டி ஒரு ஆமீன் சொல்லி, ஒரு அல்லேலூயா சொல்லி, நீ இழந்து போனது, எதிர்பார்த்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆமேன் இந்த வருகிற நாட்கள்ல கர்த்தர் என்ன பண்ணாரு? கிருபையாய் இரக்கமாய் உன் மேல என்ன பண்ண போறாரு பாருங்க. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு அநேக நேரங்களில் அநேக காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படுறோம். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஜெபிக்கிறோம், இவ்வளோ நேரங்கள் ஜெபிக்கிறோம், இப்படிலாம் செய்கிறோம், ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர். எதுவுமே பண்ணாமல், எதுவுமே பிரயாசம் பண்ணாமல், எந்த ஒரு எஃபெக்ட்டுமே போடாமல், ப்ரயர் லைஃப்பில் இல்லாமல், ஜபத்தில் இல்லாமல், வசனத்தில் இல்லாமல், தேவனுடைய கூடுகையில் இணைந்து இல்லாமல், ஆரோக்கியமாக இல்லாமல், கர்த்தருக்குள்ளாக எதுவுமே நடக்கலைன்றது வேற. அந்த ஜனத்தை விட்டுடலாம். நம்ம பார்க்க போகிற ஒரே ஒரு காரியம், தேவனுக்காக தேவன் செய்வார் என்று எதிர்பார்த்து இருந்த ஜனங்களுக்காக தேவன் சொல்லுகிற காரியம், நீ எதெல்லாம் எதிர்பார்த்தியோ கடந்து வந்த நாட்கள்ல, ஆண்டுகள்ல உனக்கு தடைப்பட்ட காரியத்தை கர்த்தர் இந்த ஆண்டுல என்ன பண்ணுவாரா? ஆமென். அல்லேலூயா. 2025 2வது மாசத்துல கர்த்தர் கிருபையாய் உனக்கு நிச்சயமாய் கொடுப்பார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, இப்படிப்பட்ட காரியம், நீங்கள் சம்பூரணமா சாப்பிடுவ, சம்பூரணமா நிறைவாய் சாப்பிடுவ, திருப்தியாய் அடைந்து அவங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென். கேள்வி கேட்காம வருகிற நாட்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை ஆண்டவர் திருப்தியாய், அல்லேலூயா, திருப்தியாய் உங்களை வைத்து என்ன பண்ணுவாராம்? அதிசயங்கள் மத்தியில், அடையாளங்கள் மத்தியில் உங்களுக்கு கொண்டு வரும். ஆமென். அவர் நாமத்தை சொல்லி சொல்லி அவர் செய்ய போற அற்புதத்தை சொல்லி சொல்லி என்ன பண்ணலாம்? வருகிற நாட்கள்ல துதித்து கொண்டு இருக்கிற, எப்பொழுதுமே மகிழ்ந்து தேவனை ஆராதிக்கிற, அவருடைய நன்மைகளை நினைக்கிற ஒரு சந்ததியாய் வருகிற நாட்கள்ல நம்ம இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. இந்த காலம் சொல்றது பாருங்க, என் ஜனங்கள் ஒருபோதும், இந்த வசனத்தை சொல்லி சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும், ஏன்னா அவங்க வருகிற நாட்கள் என்ன பண்ண, இது வரைக்கும் வெக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? உன்னை தூக்கி நிறுத்த போகிறார். சொல்றாரு, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிடுவீங்க. சாப்பாடுக்கும் வாழ்க்கையில பஞ்சமே இருக்காது. ஆமென். திருப்தியாய், தேவையோடு, எதிர்பார்த்து இல்லாம சொல்ற எல்லாத்திலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? திருப்தியாய், பூரணமாய், நிறைவாய். ஆமென். இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் வருமானம் வந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னும் கொஞ்சம் டைம், இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் ஐக்கியமா, இன்னும் கொஞ்சம் அந்யூன்யமா இருந்தா நல்லா, அப்படிலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் என்ன பண்ணுவான்? திருப்தி அடையும்படியாய் கர்த்தர் கொடுத்து, ஆமென், உங்களை என்ன பண்ணுவாரா? அதிசயமாய் உங்களை நடத்தி வருவார். அந்த விதங்களை நினைத்து என்ன பண்ணுவீங்க? நீங்க துதித்து தேவ சமூகத்துல மகிழ்வீர்கள். அல்லேலூயா. அதனாலதான் முடிக்கிறார். எப்படி முடிக்கிறார் இந்த வசனத்தை? என் ஜனங்கள், யார் ஜனங்கள்? என் ஜனங்கள் ஒருபோதும் போவது இல்லை. ஆண்டவர் சொல்றார், வெக்கப்பட மாட்டேன், இல்ல வெக்கப்பட்டு போவது இல்லை, வெக்கப்படவே மாட்டேன். ஆமென். நான் இஸ்ரவேல் நடுவே உங்க நடுவில் இருக்கிறேன் என்றும்
ஆ, வேறு ஒருவர் இல்லை அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. மறுபடியும் சொல்றாரு பாருங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுது. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னாலே ஒரு ஏன போல வந்துடும். ஆமா இல்லையா? வசனத்துக்கு அடுத்து சொல்ற ஒருபோதும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகுது. ஆமென். டபுள் பூஸ்டர் மாதிரி, டபுள் எனர்ஜி மாதிரி. அல்லேலூயா. 2 ஏனை பலன் போல ஆண்டவர் சொல்றாரு, வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போ, அவங்க எல்லாத்தையும் நான் நடத்துவேன், எல்லாத்தையும் பாதுகாப்பேன், எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வேன், எல்லாத்தையும் சம்பூர்ணமாக அளிப்பேன். அவள் அதிசயங்களை காண முடியும், அதிசயங்கள் மத்தியில் நடக்கும்படியாய் செய்வேன். ஏன்னா என் ஜனங்கள் வருகிற கடந்து வந்த நாட்களில் எதெல்லாம் பற்றி அவர்கள் வருத்தப்பட்டார்களோ, பிரயாசப்படுத்தப்பட்டார்களோ, தடைப்பட்டதோ, ஏங்கி ஏங்கி நின்னாங்களோ, அது எல்லாத்தையும் மாற்றி என்ன பண்ண போறேன், இந்த வருகிற நாட்களில் நான் உனக்கு கொடுப்பேன். ஏன்? அதனால என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. நீ எதை செய்தாலும் கர்த்தர் வருகிற நாட்கள் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பா. நீ எதை தொட்டாலும் என்ன பண்ணாது, விளங்கும். விளங்காதவன் சொல்லியிருந்தானா இனி நீ தொடர்றதெல்லாம் விளங்கும். ஆமென். தண்டச்சோறுன்னு சொல்லியிருந்தனா உன் கையில் ஏதாவது மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, நீ போஷிக்கிற நிலவில் கர்த்தர் கொண்டு போய் உன்னால் நீ எல்லாம் ஒன்றுத்தும் புரோஜனம்னா நீ தான் அந்த இடத்துல மெயினாக நிற்ப. அல்லேலூயா. ஆமென். உன்னை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. உன்னை மேன்மை பிடித்து தான் உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை கர்த்தர் வருகிற நாட்களில் காட்ட போறாராம். ஆமென். உன் கூட உன் நடுவுல தான் இருக்கிறார் என்பதை கர்த்தர் வருகிற நாட்கள் என்ன பண்ண போறாரு, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கும் காட்ட போறேன். அதனால சொல்ற, என் ஜனங்கள் ஒருபோதும், ஏன்னா நான் அவங்க கூட இருக்க போறேன். ஆமென். இதுவரை நான் இருந்தனோ இல்லையோ, இனி வரும் நாட்கள்ல நான் அவங்க கூட இருக்க போறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் ஆமென். அல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம் 24 சொல்லிட்டு போறாங்க. அதே வசனம் முன்னாடி 24 நிரம்பும் வழிந்தோடும். அல்லேலூயா. உன்னுடைய நீங்க அரிசி ட்ரம் வச்சிருக்கீங்களோ, அரிசி பக்கெட் வச்சிருக்கீங்களோ, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்ற, அதெல்லாம் என்ன பண்ணும், அடியோடு எடுத்துலாம் போடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அது நிரம்பிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆலையிலே திராட்சை ரசமும் எண்ணெயும் இருக்காது, வழிஞ்சு ஓடும். அப்படின்னா அளவுக்கு அதிகமா, ஆமென், எடுத்து நீ எண்ணெய்லாம் தூக்கி பரண மேல போட்டு சேஃப்டி பண்ற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு. ஆமென். என்னடா இது, காலியே ஆக மாட்டுது, மாசம் வாங்குறது கஷ்டப்படுவோம், காலியே ஆக மாட்டுது, அப்படியே இருக்குது எல்லா மல்லிகை சாமாவும். ஆமென். ஒரு குறைவும் இல்லாதபடி கர்த்தர் என்ன பண்ணுவாராம். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா என்னது, வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கையின் இருப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ மீதியா எடுக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்தவர்கள் கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். நீ நடந்து வந்த விதங்களை மற்றவர்கள் பார்த்து பிரமித்து போக முடியாத அதிசயங்கள் மத்தியில் உன்னை நடத்த போகிறார். ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் உங்களோடு, உங்கள் மத்தியில், உங்க குடும்பத்துல, உங்களுக்குள்ள இருக்க போகிறார். அதனால சொல்றாரு, நீ வெக்கப்பட்டு போவதில்லை. இல்லையோ, எதெல்லாம் இழந்தியோ, மறுபடியும் சொல்றேன், நீ எதெல்லாம் இழந்தியோ, எதெல்லாம் உனக்கு கிடைக்காம தடைப்பட்டதோ, எதெல்லாம் ஏங்கி நின்று, இல்லை எங்கெல்லாம் விழுந்து நீ அவமானப்பட்டியோ, தள்ளப்பட்டியோ, ஒதுக்கப்பட்டியோ, காயப்படுத்தப்பட்டியோ, அது எல்லா நிலைமையும் மாற்றி கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண செய்து அற்புதமாய் சாட்சியாய் வருகிற நாட்கள்ல, ஆமென், நீ ஏங்கி நின்ன, கலங்கி நின்ன, அல்லேலூயா, ஏக்கத்தோடு தாகத்தோடு, அல்லேலூயா, கண்ணீரோடு எதிர்பார்த்து எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி வருகிற நாட்கள்ல, ஆமென், சம்பூரணமான ஒரு ஆசீர்வாதம், நிறைவாய் திருப்தியா இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து, நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை நீங்க எல்லாம் அறிஞ்சு கொள்ளத்தக்க ஆண்டு சொல்ல, அவங்களும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் என்பதை வருகிற நாட்கள்ல ஆண்டவர் செய்கிற காரியத்துல ஒரு அடையாளமா, ஆண்டவர் என் கூட இருக்காருப்பா, அதனாலதான் இதெல்லாம் நடக்குது, ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ப்பா, அதனாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லத்தக்கவனுமாய் கர்த்தர், ஆமே, உன் பலத்துக்கு மிஞ்சினது, உன் ஞானத்துக்கு மிஞ்சினது, உன் தகுதிக்கு மிஞ்சினது, உன் வருமானத்துக்கு மிஞ்சினதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமே. இந்த வருடம் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய காரியம் இந்த மாதத்திலிருந்து, இந்த வருடத்திலிருந்து கர்த்தர் ஆரம்பிப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய